திருச்சியிலிருந்து நாமக்கல் நோக்கி தரைமார்க்கமாக தாவேக தலைவர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் விஜயோடு சென்ற பவுன்சர்கள் சென்ற கார் விபத்தில் சிக்கி இருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையுமே நம்ம பார்க்கிறோம். முன்னால் சென்ற காரின் மீது பவுன்சர்கள் சென்ற கார் மோதி அந்த இடத்துல விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. கள தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் சுப்புராமன் இணைகிறார். சுப்புராமன், வணக்கம். இந்த விபத்தில் யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா? எப்படி விபத்து நிகழ்ந்தது? தற்பொழுது அங்கு சூழல் சரியாகிருச்சா? என்ன கள நிலவரம்? கௌதமி, வணக்கம். விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார திட்டம் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய இன்று கரூர் நாமக்கல் பகுதியில் பிரச்சாரம் செய்வதற்காக திருச்சி விமான நிலையம் வருகை தந்து அங்கிருந்து நாமக்கலுக்கு சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக விஜய்க்கு வாகனத்திற்கு முன்பாக ஒரு வாகனமும் விஜய் வாகனத்திற்கு பின்பாக 3 வாகனமும் பாதுகாப்புக்காக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த வெள்ளை நிலை காரில் அந்த பவுன்சர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய அந்த சாலை என்பது மிக குறுகிய சாலையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு சில பகுதிகளில் போலீசார் பேரிகார்டுகள் இருபுறமும் அமைத்து வாகனங்கள் மெதுவாக செல்லும் வகையில் அமைத்திருப்பார்கள். அந்த இடத்தில் வாகனம் மெதுவாக சென்று திரும்பக்கூடிய நிலையில் வெள்ளைக்கல கார் என்பது தனது கட்டுப்பாட்டை இருந்து முன்னால் சென்ற அந்த பொலேரோ வண்டி மீது மோதியது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை. அனைவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விபத்து என்பது அந்த அதாவது விஜயுடைய வாகனம் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் மெதுவாக சென்று திரும்பக்கூடிய இடத்தில் தான் இந்த விபத்தானது நடைபெற்றது. இந்த விபத்தில் அந்த வெள்ளை நிற கார் அங்கேயே நிறுத்தப்பட்டு அங்கிருந்தவர்கள் வேறு வாகனத்தின் மூலமாக தற்போது விஜயுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வருகிறார்கள். விஜயுடைய வாகனம் தற்போது திருச்சியிலிருந்து திருவானைக்காவல் வழியாக தற்போது நாமக்கல் சென்று கொண்டிருக்கிறது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த விதமான காயமோ அல்லது சிறு காயமோ ஏற்படவில்லை. அனைவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தற்போது விஜய் நாமக்கல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிராமன்.